சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா தான் மீனாக்கு புரிய வருது என்னெல்லாம் நடந்தது. இங்கே முத்து வீட்டில் இருந்தால் நமக்கு பிரச்சனை வரும்னு விஜயத்தை யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு பாட்டி வீட்டில் முத்துவை கூப்பிட்டு போய் விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் முத்துவை பார்க்க வராமல் அவர் எந்த நிலைமையில் இருக்கிறாருன்னு கூட தெரிஞ்சுக்காம இப்படிலாம் விஜயாத்தை செஞ்சுருக்குறாங்களே அப்படின்னு மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இது மட்டுமா காரணம்? தப்பு செஞ்சது எல்லாமே அந்த மனோஜ். ஆனால் இங்கே மனோஜ் மேலே எந்த தப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக முத்து நல்ல மனசோட எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டதால வீட்டில் எல்லாருமே உண்மையை புரிஞ்சுக்காம என் வீட்டுக்காரரை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு மீனாக்கு உண்மையெல்லாம் தெரிய வர முத்துவோட நிலைமையை நினச்சி மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. உடனே மீனாவும் பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டியும் சொல்லு மீனா, நல்லா இருக்கியான்னு கேட்க இங்கே நடந்த எல்லாத்தையுமே பாட்டிக்கிட்ட ரொம்ப தெளிவாக மீனா சொல்கிறாங்க. இந்த மனோஜ் எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரரை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்கள் பேரன் முத்து நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. என் பாட்டி, நீங்கள் கூடவா உங்கள் பேரனுக்காக விஜயாத்தகிட்ட பேசாமல் இருந்தீங்க? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ தனியாக இருந்திருக்காரு, தன்னுடைய அம்மா தங்கிட்ட பேசணுன்னு எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருக்காரு பாட்டி. எல்லாருமே இப்படி முத்துவோட மனசை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்ல, எனக்கு என் பேரனை பற்றி தெரியும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜயா. அது மட்டும் இல்லாமல் நடந்த பிரச்சனையை பெருசாக்கி எப்படியாவது முத்துவை வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணுன்றதுக்காகவே இப்படி ஒரு திட்டம் போட்டு அண்ணாமலை கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி முத்து என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முத்து என் கூடவே இருந்தால் எனக்கு நிறைய பிரச்சனை வரும்னு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி விஜயாவும் முத்துவை பிரியணும்னு முடிவெடுத்து என் வீட்டில் கூப்பிட்டு விட்டா. நான் என் பேரை யார்கிட்டையும் விட்டு கொடுக்கலையே. என் பேரை முத்துவை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். இருந்தாலும் விஜயா கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி வராதுல்ல மீனா. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் இங்கே முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இப்போ தான் முத்து நல்லா சம்பாதிச்சு நல்லா முன்னேறணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கான். அதுக்கெல்லாம் காரணம் நீ தாம்மா மீனா. இப்போ உனக்கு முத்துவை பற்றி உண்மை தெரிஞ்சிருச்சுல. இனி யாராவது முத்துவை தப்பாக பேசினா நான் சொல்கிறேன், அவங்களெல்லாம் சும்மா விடாத. பலார் பலார்னு வெளுத்து வாங்கு. அது விஜயாவாகவே இருந்தாலும். தன்னுடைய பையனை பற்றின அக்கறை கொஞ்சம் கூட இல்லாமல் விஜயா இப்படிலாம் செஞ்சதை என்னாலேயே ஏற்றுக்க முடியல. அதனால தான் நான் விஜயா வீட்டுக்கு வராமையே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய, என் பையன் அண்ணாமலை அங்கே இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றிக்கிட்டு முத்துவும் இனி கல்யாணம் முடித்தா முத்துவும் திருந்திடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நானே அந்த வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் விஜயாவை எனக்கு பிடிக்காமல் போனதுக்கு காரணமும் இது எல்லாமே தான். விஜயா மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டா. இங்கே மனோஜ் என்ன சொன்னாலும் அதெல்லாம் உண்மைன்னு நம்புவா. அதனால தான் இந்த ரோகிணியாலையும் மனோஜாலையும் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறா இந்த விஜயா. நீ உன் நல்ல மனசால் முத்துவை திருத்தி முத்து இப்போ நல்லா சம்பாதிக்கிறதுக்கு அவனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க. உன்னை நினைக்க எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்ல, இருந்தாலும் இங்கே விஜயாத்தை ஏன் தான் இப்படிலாம் பேசுகிறாங்களோ தெரியலன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்ல, மீனா நீ கவலைப்படாத. முத்து இவ்வளோ மனசு வேதனைப்பட்டு உன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கானா? என் பேரை முத்துவை பார்க்க நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லு. என் பேரை என்றைக்குமே கண் கலங்கி நிற்கக்கூடாது மீனா. நீ கூட இருக்கும்போது முத்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வைக்கிற பாட்டி யோசிக்கிறாங்க. என் பேரை முத்து எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ மீனாவும் புரிஞ்சுக்கிட்டா. இனி கண்டிப்பாக விஜயா ஏதாவது முத்துவை தப்பாக பேசினா நானே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசின பேச்செல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே மனோஜ் இப்படி பேசினதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி சீக்கிரமாகவே அங்கே போகணும். மனோஜையும் இந்த விஜயாவையும் சும்மா விடக்கூடாது. பாவம் மீனா முத்துவுக்கு நாம தான் இருக்கோம், நாம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனா கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா இத்தனை நாள் இந்த உண்மை தான் தெரியக்கூடாதுன்னு நினச்ச மீனா அப்படின்னு முத்துவும் சொல்லி கண்கலங்கி பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் இங்கே செல்வம் ஃபோன் பண்ணுறாரு. நான் கார் செட்டுக்கு தான் செல்வம் வந்துட்டுருக்கேன், இப்போ சவாரிக்கு போகணும், நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா நான் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்குது, இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், எப்படியும் இந்த மனோஜ் திருந்த போகிறதே இல்லை, நான் வேலைக்கு வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கே சவாரிக்கு கிளம்புறாரு. கார் செட்டுக்கு முத்து போன உடனே செல்வம் சொல்கிறாரு, என்ன முத்து, என்ன ஒரு மாதிரி இருக்க, வீட்டில் எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, என்னைக்கும் நடக்கிற பிரச்சனை தான். ஆமாம், நீ என்ன உடனே என்னை பார்க்கணுன்னு சொன்ன, நீ தான் சவாரிக்கு போனல, வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானேன்னு கேட்கும்போது, இல்லை முத்து, சவாரிக்கு போனேன், நீ தானே இந்த சவாரியை எனக்கே கொடுத்தது, உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு தான் உனக்கு வந்த சவாரிக்கு என்ன அனுப்புன, நிறைய பணம் கிடச்சிது முத்து. அது மட்டும் இல்லை,
இந்த சவாரிக்கு நீ போயிருந்தாலும் இந்த பணம் உனக்கு தானே கிடச்சிருக்கும். நீ தான் கிருஷிக்காக போக முடியலன்னு சொல்லிட்ட. அதனால் எனக்கு தேவையான பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பணத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கொடுக்க, உடனே முத்துவும் என்ன செல்வம், இத்தனை நாள் நீ சவாரிக்கு வராமல் எந்த வருமானமும் இல்லாமல் இருந்திருக்க. அப்புறம் குடும்பத்தை எப்படி பார்த்துப்ப? பசங்களை படிக்க வைக்கணும். உனக்குன்னு நிறைய செலவு இருக்கும்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் சவாரிக்கு ஒன்றை போக சொன்னேன். இல்லைனா நான் போயிருக்க மாட்டேனா? கிறிஷோட பிரச்சனையை பார்த்தாலும் வர சவாரிக்கும் நான் போவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, இல்லை முத்து, எனக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்குதுப்பா. என்ன இருந்தாலும் உனக்கும் பெருசாக எந்த சவாரியும் வரதில்லைல்ல. இதுவும் இந்த சவாரியும் உனக்காக வந்தது. உன்னை நம்பி எப்பயுமே அந்த சார் உன்னை தானே வர சொல்வார். ஆனால் நீ தான் எனக்கு சரியாக எந்த வேலையும் இல்லைன்னு என்ன அனுப்புன. ஓ நல்ல மனசு எனக்கு புரியாதா? இந்த பணத்தை வச்சுக்க. அதுவும் எவ்வளோ தூரம் நான் போயிட்டு வந்தேன். அதனால் எனக்கு நிறைய பணமே கிடச்சிது அப்படின்னு சொல்ல, என்ன செல்வம் நீ? உன் குடும்பத்தை நீ பார்த்துப்பேன்னு நினச்சா நீ எனக்காக யோசிக்கிறேன்னு சொல்ல, நம்ம 2 பேரும் எப்பத்துலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கோம். ஓ நல்ல மனசு எனக்கு தெரியாதா முத்து? நான் எப்பயும் நல்லா இருக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நீ நினப்ப. அதே மாதிரி நீயும் மீனா சிஸ்டரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் நினப்பேன். அதனால தானப்பா என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பிரியாமல் ஃப்ரெண்டாகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் முத்து, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் வீட்டில் உங்கள் அம்மா எதுவும் சொல்லிட்டாங்களா? எதுவும் பிரச்சனையா? இல்லை மீனா சிஸ்டர் எதுவும் பேசிட்டாங்களான்னு கேட்க, இல்லை செல்வம், மீனாவால் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சொல்லப்போனால் எங்கள் அண்ணன் மனோஜ், எங்கள் அம்மா 2 பேரும் என்னை மதிக்கிறதே இல்லை தெரியுமா? ஆனால் மீனா என் கூட இருக்கிறதுனால தான், மீனா என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறதுனால தான் அந்த வீட்டில் நிம்மதியாக என்னால் இருக்க முடியுது. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் மீனாவுக்காக நான் பொறுமையாகவே இருப்பேன்னு சொல்ல, ஆமாம் அந்த அருண் உன்கிட்ட பேசினாராப்பா? இல்லை, அந்த அருணை பார்க்கும்போதெல்லாம் அவர் என்கிட்ட பிரச்சனை செஞ்சது மட்டும்தான் ஞாபகமாகவே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த அருணை பற்றி நீ என்னைக்கும் யோசிக்காத. அந்த அருண் நம்மக்கிட்ட இப்படி பிரச்சனை செஞ்சாலும் சீதாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். அது வரைக்கும் போதும்ல. சீதாவும் என் தங்கச்சி மாதிரி. அவள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினச்சேன். அவள் விரும்பின வாழ்க்கை கிடைக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா. இப்போ சீதாவை அருண் நல்லா பார்த்துக்கிறதுனால நானும் அருண் செஞ்ச தப்பெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. என்ன இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க தானே, ஒரே வீட்டில் உள்ளவங்க தானே. நான் சொந்தக்காரங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அருண் தான் அப்படி நினைக்க மாட்டேங்கிறான். என்னைக்கா இருந்தாலும் என்னை புரிஞ்சுப்பான். அதே மாதிரி இந்த அருண் கண்டிப்பாக மனசு மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, உனக்காக உன் மனைவி ரொம்ப நேரமாக காத்துட்ருப்பாங்க. நீ கிளம்பு செல்வம். நேற்று வேற நீ வீட்டுக்கே வரலல்ல. அதனால் பசங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி செல்வத்தை அங்கேருந்து முத்து பேசிட்டு அனுப்பி வைக்க, உடனே செல்வமும் இந்த பணத்தை நீ மீனா சிஸ்டர் கிட்ட கொடு. நீ எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கன்னு மீனா சிஸ்டர் கவலைப்படக்கூடாது. அதனால தான் உனக்கும் எனக்கு வந்த பணத்தை உனக்கும் தரணும்னு இவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்த முத்து அப்படின்னு முத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு செல்வம் அங்கேருந்து கிளம்புறாரு. செல்வத்தை நினச்சி முத்து ரொம்பவே பெருமைப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரிலாம் எனக்கு ஃப்ரெண்டு இருக்கிறதுனால தான் எப்பயுமே நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னு செல்வத்தை நினச்சி யோசிக்கிறாரு முத்து. மீனா பூ கொடுத்துட்டு தனக்கு ஒரு மாலை ஆர்டர் இருக்கிறதுனால தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்த அந்த மாலை ஆர்டர் எல்லாத்தையுமே செய்யலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கும் போகிறாங்க. உடனே சந்திராவும் என்ன மீனா நிறைய பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்க, அம்மா எனக்கு நிறைய மாலை ஆர்டர் வந்திருக்குமா, அதெல்லாம் செய்யணும்னா என் வீட்டில் வச்சு செய்ய முடியுமா? என் மாமியார் தேவையில்லாமல் கேள்வி கேட்பாங்க. இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க அந்த ரோகிணி. அதாம்மா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல, நீ செய்கிறதும் ரொம்ப சரியான ஒரு வேலை தான். உன் வீட்டுக்கு போனால் இந்த மாலையெல்லாம் கட்ட முடியுமா? இல்லை கிடைச்ச இந்த மாலை ஆர்டரை தான் உங்கள் மாமியார் செய்ய விடுவாங்களா? உனக்கு வீட்டு வேலை செய்யவே சரியாக இருக்கும். அப்புறம் எங்கேருந்து உனக்கு நேரம் கிடைக்கும் உன்னுடைய வேலையை பார்க்குறதுக்குன்னு சந்திரா சொல்கிறாங்க. அது என்னவோ சரிதாம்மா. நீங்கள் எல்லாரும் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அக்காவையும் வர சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக இந்த மாலையெல்லாம் கட்டி முடிக்கலாம்லம்மா, அதான் இங்கே வந்தேன்னு சொல்ல, சரி மீனா, உனக்கு நான் உதவி செய்கிறேன். கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். நீ சாப்பிட்றியான்னு கேட்க, இல்லைம்மா கிருஷ் என்ன செய்கிறான்னு கேட்கும்போது, சாப்பிட்டுட்டு இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு உதவி செய்ய சந்திராவும் மாலையெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மீனா கிட்ட சந்திரா கேட்குறாங்க, ஆமாம் இந்த கிருஷோட அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? அவங்க இங்கே வரவே மாட்டாங்களா? தன்னுடைய அம்மா எப்போ வருவாங்கன்னு கிருஷ் ரொம்பவே காத்துட்ருக்கா மீனா. கிருஷ்ணை நினச்சா எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க சந்திரா. அதுக்குடனே மீனாவும், நானும் கிருஷ்கிட்ட எவ்வளவோ பேசிட்டேம்மா, அவங்க அம்மாவை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறான். இங்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியல. கிருஷோட அம்மா ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, அதனால தான் அவங்கள பற்றின உண்மை நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்கள பார்த்தா நம்ம உண்மையை தெரிஞ்சுப்போன்னு இப்படிலாம் செய்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. சொல்லப்போனால் இங்கே கிருஷை பார்த்துக்கிறதுக்காக இருக்காங்கல்ல மகேஸ்வரி, அவங்கக்கிட்ட கூட நான் பேசினேம்மா. ஏன்னா கிருஷோட அம்மா ஃபோன் நம்பர் கிடச்சா கூட அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கலாம். கிருஷை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லலாம், வர வைக்கலான்னு நினச்சா இந்த மகேஸ்வரி தன்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் நம்பரை தரவே மாட்டேங்கிறாங்க.
கிறிஷோட அம்மா யாருன்னு நாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இந்த கிறிஷ் மட்டும் இல்லைம்மா இந்த மகேஸ்வரி கூட நினைக்கிறாங்க. அதில் தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச யாரோ தான் கிறிஷோட அம்மாவாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த உண்மையை எப்படி கண்டுபிடிக்கன்னு கூட எனக்கு தெரியல. பாவம் கிறிஷ் அவன்கிட்ட அவன் அம்மாவை பற்றி கேட்டால் எந்த பதிலுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். அவங்க அம்மாவை பற்றின உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல. எந்த கேள்வி கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறான். இதில் யாரம்மா நம்ப முடியும்? ஏன் நம்ம கிறிஷ் கூட நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே. கிறிஷோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நாளும் நானும் இங்கே என் வீட்டுக்காரரும் கிறிஷை பற்றி தான் நினச்சிட்ருக்கோம். அதனால் இங்கே விஜயாத்தை என்னையும் என் வீட்டுக்காரரையும் ரொம்பவே திட்டுறாங்கம்மா. எப்போ பார்த்தாலும் கிறிஷை பற்றியே நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெருசாக நீங்கள் எதுவுமே சாதிக்க மாட்டீங்களா? எப்போ தான் மாடியில் ரூம் கட்டுவீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மனோஜ் தன்னுடைய தம்பின்னு கூட பார்க்காம என் வீட்டுக்காரர் முத்துவை அந்த பேச்சு பேசுகிறாருமா. ஆனால் இப்போதாம்மா எனக்கு உண்மையே தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல, என்ன உண்மைன்னு கேட்க, இல்லைம்மா என் வீட்டுக்காரரை என் மாமியார் மகனாக ஏற்றுக்க மாட்டேன்னுலாம் சொன்னாங்கல்ல, எதுக்காகன்ற உண்மையை என் வீட்டுக்காரர் சொன்னாருமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்படி முத்து தம்பி என்னதான் சொன்னாருன்னு கேட்க, நடந்த எல்லாத்தையுமே மீனா சொல்லி அழுகுறாங்க. தன்னுடைய பையனை கூட பார்க்காம இங்கே முத்து தான் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் செய்யாத தப்புக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் செஞ்ச தப்பை முத்து தான் இந்த மாதிரிலாம் செய்வான்னு இங்கே என் வீட்டுக்காரரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கண்டுக்காமல் இப்போ வரைக்கும் மகனாகவே ஏற்றுக்காமல் விஜயாத்தை இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. பாட்டி தாம்மா, முத்துவோட பாட்டி தான் முத்துவை ரொம்ப நல்லா பார்த்துருந்துருக்காங்க. இருந்தாலும் தன்னுடைய அம்மாவை நினச்சி என் வீட்டுக்காரர் இப்போ வரைக்கும் மனசு வேதனைப்படுறாரு. அந்த நிலமை கிறிஷுக்கு வரக்கூடாதுந்தாம்மா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்ல, உன் மாமியார் ஏன் மீனா இப்படி இருக்காங்க? தன்னுடைய பையன் அப்படியே தப்பு செஞ்சுருந்தா கூட இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் முத்து மாப்பிள்ளை எந்த தப்புமே செய்யலை. ஆனால் அந்த தப்பு செஞ்ச மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே. என்னைக்கா இருந்தாலும் மனோஜ் ரோகிணியை பார்த்தேன்னா கண்டிப்பாக நானே இதை பற்றி கேட்காம விடவே மாட்டேன். இனியாவது உன் மாமியார் திருந்தி உன்னையும் முத்து மாப்பிள்ளையும் ஏற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாம்மா நானும் காத்துட்ருக்கேன். சரியான வருமானமும் எங்களுக்கு இல்லை. என் பையன் மனோஜ் மாதிரி என்னை முத்து நிறைய சம்பாதிக்கிறானான்னு கேள்வி கேட்குறாங்க. ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. அந்த வீட்டில் நாங்களே தங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதில் எப்படிம்மா கிறிஷ் அங்கே கூப்பிட்டு போகிறது? எங்களுக்கு இருக்கிற நிலமை தான் கிறிஷுக்கும் வரும்ன்ட்டு தான் கிறிஷ் இங்கேயே தங்கட்டோன்னு நான் தான் அப்பப்போ நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு போகிறோன்னு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. முத்து மாப்பிள்ளையோட நல்ல மனசுக்கு உனக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சீக்கிரமாக கிறிஷோட அம்மா தேடி வருவாங்க. இல்லை கிறிஷோட அம்மாவை பற்றின உண்மை உங்கள் எல்லாருக்கும் தெரிய தான் போகுது. அப்படி நடந்தால் தானே கிறிஷோட வாழ்க்கையில் அவன் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சந்திரா பேசிக்கிட்டே அங்கே மீனா அந்த மாலை ஆர்டருக்காக வந்ததுனால எல்லா உதவியவும் மீனாவுக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க சந்திரா. மீனாவுக்கு இந்த மாலை ஆர்டர் கிடச்சதுனால சந்திரா வீட்டிலேருந்து தன்னுடைய வேலை செஞ்சிட்ருக்க வீட்டுக்கு போக ரொம்பவே நேரமாயிருது. இங்கே வீட்டில் இருக்க விஜயாவும் என்ன இந்த மீனா இன்னும் வரவே இல்லை, எப்பயும் சீக்கிரமாக வந்துடுவா, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுருப்பா, இப்போ கிச்சனில் எல்லாம் வச்ச மாதிரியே இருக்குது, எல்லாருக்கும் சமைக்கலை, எந்த வேலையும் செய்யாமல் இருக்குது அப்படின்னுட்டு ரொம்ப கோபமாக வெளியில் வராங்க. உடனே அண்ணாமலையும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லைங்க உங்கள் மருமக மீனா இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல, ஏன்னா அவள் வந்தால் தானேங்க சமைப்பா, எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் தர வேண்டாமா, எப்பயும் போல் என்ன வெளியில் வாங்கி சாப்பிடணுமான்னு கேட்க, மீனாக்கு என்ன வேலைன்னு தெரியல, எப்படியும் முத்துக்கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்ல, முத்துக்கிட்ட சொன்னால் போதுமா, நான் இந்த வீட்டோட மாமியாருங்க, என்கிட்ட சொல்லாமல் அவள் எங்கே போனா அப்படி, நான் ஃபோன் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சாலும் அந்த மீனாக்கெலாம் ஃபோன் பண்ணணுமான்னு எனக்கு தோணுது. மீனாக்கு நான் ஃபோன் பண்ணால் அப்புறம் எப்போனாலும் மெதுவாக வீட்டுக்கு வந்துக்கலாம், அத்தை ஃபோன் பண்ணி கேட்பாங்கன்னு அவள் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அதனால் இந்த முத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி மீனா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீ மீனா மேலே உள்ள அக்கறையில் மீனா வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறியா, இல்லை வீட்டு வேலையை பார்க்க யாரும் இல்லைன்றதுக்காக மீனாவை வீட்டுக்கு வர சொல்கிறியான்னு கேட்குறாரு அண்ணாமலை. இதில் என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? வீட்டு வேலையை பார்க்க தான் மீனா வரணும், அவன் மேலே எனக்கு என்ன அக்கறை? மீனாவை சீக்கிரம் வர சொல்லுங்க, என்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க பாருங்கன்னு சொல்ல, அதானே நீ திருந்திட்டியோன்னு நினச்சேன், மீனா வீட்டில் இல்லைன்னு உடனே அக்கறையாக தேடுறியோன்னு நினச்சேன், உனக்கு வீட்டு வேலை செய்ய மீனா வரணும் அப்படி தானே, அப்போ மீனா வரப்போ வரட்டும், வீட்டு வேலை செய்ய ஒன்றும் இங்கே மீனாக்கு நீ சம்பளம் கொடுக்கலல்ல, இந்த வீட்டு மருமக, அவளுக்கும் பொறுப்பெல்லாம் இருக்குது, வேலை ஏதாவது இருக்கும் முடிச்சுட்டு வருவா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த சமயம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு மீனா வீட்டுக்குள்ளே வந்த உடனே விஜயா கேள்வி கேட்குறாங்க, பாருங்க உங்கள் மருமக எவ்வளோ நேரம் கழிச்சு வரான்னு, என்ன மீனா எங்கே போயிட்டு வர, எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு தெரியாதா, ஆமாம் இவ்வளோ நேரம் எங்கே இருந்துட்டு வரேன்னு கேட்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்கிறாங்க, அதானே பார்த்தேன், உனக்கு தான் வேறு வேலையே இருக்காதே, உங்கள் அம்மாவை தினமும் போய் பார்க்கணும் பேசணும், இதானே உனக்கு வேலை,
இங்கே நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் அங்கே போய் சொல்லணும். நீ உன்னால் அப்படிலாம் சொல்லாமல் இருக்க முடியாதுல்லன்னு கேட்கும்போது, அத்தை நான் எதுக்காக இங்கே வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் சொல்லணும்? அப்படியே சொன்னாலும் எங்கள் அம்மா உங்ககிட்ட கேள்வியா கேட்க போகிறாங்க. எங்கள் அம்மாவை தான் நீங்கள் சம்மந்தியா மதிப்பு மரியாதையும் தரதே இல்லையே. உங்கள் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் அம்மா இந்த பக்கமே வரதில்ல. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி பேசுகிறீங்கன்னு மீனா கேட்குறாங்க. நல்லா பேசுறியே, வீட்டு வேலையை பார்க்காம நீ எங்கே போனேன்னு தெரியாமல் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அத்தை இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறேன்னா நானும் வெளியில் போய் வேலை பார்க்குறேன். எனக்கு இங்கே மாலை ஆர்டர் கிடச்சிது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர நேரம் ஆயிடுச்சு. நான் தான் சமைச்சு கொடுக்கணும். நீங்கள் எதுக்காக காத்துட்ருக்கணும்? ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்கள சமைக்க சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னா, அவ சமைச்சா யார் சாப்பிட முடியும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்படிலாம் நீ பேசுகிற? உன்னை நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோன்றதுனால இவ்வளோ திமிர பேசுறியான்னு கேட்குறாங்க. ஆமாத்த அப்படி தான் நான் பேசுவேன். ஏன்னா நான் எங்கே போயிட்டு வரேன், எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதுல்ல. நான் என் வேலையை முடிச்சுட்டு வரேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, உன்கிட்ட பேச எனக்கு பிடிக்கல. சீக்கிரமாக வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. நீ எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குற வழியை பாரு. அதை விட்டுட்டு இப்படிலாம் நின்று பேசிகிட்டு இருக்காத. நான் மாமியாருன்ற மதிப்பு மரியாதையை தரல, அவ்வளவுதான்னு சொல்கிறாங்க. என்னைக்காவது நான் தான் உங்கள் மருமகன்னு என்ன மதித்து பேசியிருக்கீங்களா அத்தை? இருந்தாலும் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும் அப்படி தானே அப்படின்னு மீனா கோவமாக பேசிட்டு கிச்சனுக்கு போக, உடனே அண்ணாமலையும், மீனா சரியாக தானே கேள்வி கேட்குறா. நீ மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தா தானே அவங்களும் உன்னை மதித்து பேசுவாங்க. இனியாவது புரிஞ்சிக்க. தேவையில்லாமல் மீனா கிட்டலாம் இப்படி பேசாத. முத்து தான் சப்போர்ட் பண்ணணும்னு இல்லை, மீனாவே உனக்கு சரியான பதில் கொடுப்பா. அதனால் நீ அவமானப்பட்டு நிற்காத. என்ன செய்யணும்னு மீனாவுக்கு தெரியும். அதான் மீனா வந்த உடனே எல்லா கேள்வியும் கேட்டுட்டல, தேவையில்லாமல் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல, வேற வேலை இருந்தால் போய் பாரு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தன்னுடைய ரூமுக்கு போக, உடனே விஜயா யோசிக்கிறாங்க. மீனா நல்லா சமைச்சு கொடுத்து எல்லார் மனசையும் மாற்றி வச்சிருக்கா. இதில் ஊரில் இருக்க என் மாமியார் ஃபோன் பண்ணால் கூட என் பேத்தி மீனா என்ன செய்கிறான்னு தான் மீனாவை பற்றி கேட்குறாங்க. எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த மீனா தேவையில்லாமல் பேசுகிறாளே அப்படின்னு மீனா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க விஜயா. இங்கே பாட்டியும் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் பாட்டி தனக்கு தெரிஞ்சவங்கள கவனிக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் இங்கே கொஞ்ச நாளாக இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயமா இங்கே வந்தீங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதே. ஆமாம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு பாட்டி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என் அக்கா ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க. தனியாக தங்கியிருந்தாங்கன்னு அவங்கள பார்க்க வந்தேன். அவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் ஆயிடுச்சு. அதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். அப்பப்போ போய் பார்த்துட்டு வரேன். வீட்டு வேலையும் பார்க்கணும், எங்கள் அக்காவையும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு நான் போய் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன்னு சொல்ல, அப்படியா உங்கள் அக்கானா யார் அது? எனக்கு சரியாக ஞாபகமே வரலையேன்னு கேட்கும்போது, ரோகிணியோட அம்மா லக்ஷ்மியை பற்றி பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வீட்டில் இருக்க அந்த அம்மாவும், என்ன பாட்டி நீங்கள், அவங்க சொல்கிறது புரியலையா? நம்ம லட்சுமி அம்மாவை பற்றி தான் பேசுகிறாங்க. நம்ம கூட போன தடவை கல்யாணத்தில் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவங்களுக்கு ஒரு பேரன் வேற இருந்தான்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவங்க பேரன் இப்போ அங்கே ஊரில் இருக்கான் அப்படின்னு சொல்ல, தனியாவா இருக்காங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்கும்போது, உடனே இங்கே கிறிஷோட பாட்டிக்கு தெரிஞ்சவங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரோகிணி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ அவள் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தன்னுடைய பையனை கவனிக்காமல் இருக்க, எங்கள் அக்காவும் தன்னுடைய பேரனெல்லாம் நினச்சி பார்த்து ரோகிணிக்கிட்டேயும் பேச முடியாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி எங்கள் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன அவங்க பொண்ணு ரோகிணி எங்கள் அக்காவை பார்க்க வரதும் இல்லை. ஆனால் நான் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. என் வீட்டில் இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் எங்கள் அக்கா வரமாட்டிக்கிறாங்க. அதனால தான் நானே இங்கே பார்த்தேன். நல்ல வேலை நான் வந்ததுக்கப்புறமா என் அக்கா இப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க நிலமையை புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு சொல்ல, அப்படியா அதெல்லாம் இருக்கட்டும், ரோகிணின்னு சொன்னீங்களே அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, அவங்க பார்லர் முதல்ல வச்சுருந்தாங்க, ஓனராக இருந்தாங்க. இப்போ அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை நல்லா நல்லா சம்பாதிக்கிறாங்க. தன்னுடைய பையனை நல்லா படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்ல, உடனே பாட்டி யோசிக்கிறாங்க, எந்த ரோகிணியை பற்றி பேசுகிறாங்க? நம்ம மனோஜோட மனைவியும் ரோகிணி தான். அவங்களும் பார்லரில் தான் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க. ஒரு வேளை இவங்க சொல்கிறது நம்ம ரோகிணியாக இருக்குமா, நம்ம வீட்டில் இருக்க ரோகிணியாக இருக்குமா என்ன? ஆனால் கிறிஷோட அம்மா ரோகிணின்னு சொல்கிறாங்களே, ரொம்ப சந்தேகமாக இருக்கே அப்படின்னு பாட்டி யோசிக்கும் போதே, சரிம்மா நான் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல, சரி சரி நான் நாளைக்கு உங்கள் அக்கா வீட்டுக்கு வந்த உடனே நான் பார்க்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க.
நாளைக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துடுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போகிறாங்க அங்கே தெரிஞ்சவங்களும். பாட்டி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன நடக்குது இங்கே? இங்கே நம்ம ரோகிணியும் பார்லரில் வேலை பார்க்குறா, இவங்க சொல்கிறவங்களும் பார்லரில் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி மனோஜில் கல்யாணம் பண்ணியிருக்கா. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி ரோகிணிக்கு பசங்க யாரும் இல்லையே. ரோகிணி கிட்ட வந்து இதை எப்படி கேட்குறது? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு பாட்டி உட்காந்து யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் பாட்டி வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல், நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் இருக்கிற அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு பாட்டியும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் கிறிஷோட பாட்டி வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே முத்துவோட பாட்டி வரதை பார்த்துட்டு, வாங்கம்மா, நேற்று தான் உங்கள் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னேன், அதுக்குள்ளே எங்கள் அக்காவை பார்க்க வந்துட்டீங்களா? பரவாயில்லம்மா, உங்களுக்கு எங்கள் மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு கேட்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லையே, பார்க்க வர முடியாமல் இருக்க, பக்கத்து ஊரில் இருக்கீங்க. நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆமாம், இப்போ உங்கள் அக்கா நல்லா இருக்காங்களான்னு கேட்க, நல்லா இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப அவங்க யாருமே பக்கத்தில் இல்லைன்னு யோசித்து இப்படி ஒரு நிலமை தனியாகவே இருந்ததால் அவங்களால எதையும் தாங்கிக்க முடியல. தன்னுடைய பொண்ணும் தன்னை பார்க்க வரல, தான் பேரன் வேற எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி யோசித்து இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தா அவங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும். நீங்கள் வாங்க பாட்டி அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா கிறிஷோட பாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், இவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, நான் மீனா முத்து கூட பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க பாட்டியும். உடனே ரோகிணியோட அம்மா மெதுவாக கண்முழிச்சு பார்க்க பாட்டி நிற்கிறாங்க. என்ன, முத்துவோட பாட்டியாச்சு இவங்க, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? நாம் இங்கே தான் இருக்கோன்னு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கும் போதே இங்கே வந்து அங்கே தெரிஞ்சவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் உட்காருங்கம்மா, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, ஏம்மா என்ன நடக்குது இங்கே? நீ கிறிஷோட பாட்டி தானேன்னு கேட்க, ஆமாங்க, எனக்கு ரொம்பவே மயக்கமாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்னு பாட்டிக்கிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்றதுக்காக ரோகிணியோட அம்மா ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. இங்கே பாட்டிக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? நம்ம வீட்டில் இருக்க ரோகிணி தான் இவங்க பொண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்க. ரோகிணி ஏற்கனவே நிறைய பொய் சொல்லியிருக்கா. மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்காக ரோகிணி தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்ன மாதிரியே, மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும், இந்த வீட்டு மருமகளாக இருக்கணுன்றதுக்காக ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்லாமல் மறைச்சிட்டாலா என்ன? அதனால தான் இங்கே நம்ம இவங்ககிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இவங்ககிட்டயும் இப்போ வந்து கண்டிப்பாக இந்த உண்மையை சொல்லணும்னு கேட்க முடியாதே, ஏன்னா இவங்க நிலைமை இப்படி இருக்குது, என்ன செய்யன்னு பாட்டி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே தெரிஞ்சவங்க வந்துட்டு, என்ன பாட்டி, என்ன நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்கன்னு கேட்க, இல்லைம்மா, இங்கே இவங்க பொண்ணு ரோகிணின்னு சொன்னீங்கல்ல, அவங்க எங்கே இருக்காங்க? இல்லை அவங்க ஃபோட்டோ எதுவும் இருந்தால் காமிக்கிறீங்களா? எதுக்குன்னா, எனக்கும் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க, அதான் எனக்கு இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமான்னு பார்க்கறதுக்காக தானே சொல்ல. இருக்கு பாட்டி, நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலமாரியில் வச்சுருந்த இங்கே கிறிஷோட பாட்டின்னு எல்லாரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கிறத அவங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே பாட்டிக்கிட்டேயும் காமிக்கிறாங்க. இவங்க தான் ரோகிணி, இங்கே பக்கத்தில் இருக்க பையன்தான் ரோகிணியோட பையன், இவங்க கிறிஷோட பாட்டி அப்படின்னு ஒவ்வொன்றா அந்த ஆதாரத்தெல்லாம் காமிக்க பாட்டி ரொம்பவே பேரதிர்ச்சியோட, என்னம்மா சொல்கிறீங்க, இவங்களா ரோகிணி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இவங்க தான் தன்னுடைய பையனை பார்த்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பெரிய ஸ்கூல்லலாம் சேர்த்துருக்காங்களாம், ஆனால் நிறைய பிரச்சனை போல் இவங்கள பார்க்க வராமல் இருக்காங்க, நல்லா பணம் அனுப்பி விடுறாங்க, ஆனால் தன்னுடைய பொண்ணு வரமாட்டிக்கிறாங்க, பேரனையும் பார்க்க முடியலன்ற கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்ல பாட்டிக்கு அப்போ தான் புரியுது. அப்போ இவங்க பேசுனது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க ரோகிணியை பற்றி தான். ரோகிணிக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, கிறிஷ் வந்து ரோகிணியோட பையனாக இருக்கும்போது பொய் சொல்லி ஏமாற்றி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே பாட்டிக்கு கிடைச்ச ஆதாரத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சுக்கிறாங்க பாட்டியும். சரிம்மா, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நான் அப்படியே கிளம்புறேன், நான் வந்துட்டு போனதை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு பாட்டியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரமும் கிடைச்சதால உடனே அங்கேருந்து ரொம்ப கோவமாக பாட்டி கிளம்பி வராங்க. மீனாவும் முத்துவும் ரொம்ப பாவம், அந்த வீட்டில் நல்லது செய்கிறாங்க, உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க. ஆனால் அந்த விஜயா அவங்கள கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தரதே இல்லை. ஏன் அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. தப்புக்கு மேலே தப்பு செய்கிற இந்த மனோஜ், ரோகிணி இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல, இன்னைக்கு அங்கே போயிட்டு இந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சு ரோகிணியை சும்மா விடக்கூடாது. இனியும் அந்த ரோகிணி பொய் சொல்லி அதை நம்ம நம்பி ஏமாந்து நிற்கவே கூடாது அப்படின்னு பாட்டிக்கு உண்மை தெரிஞ்ச உடனே ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க.
இங்கே முத்துவோட பாட்டி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்க அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற அந்த அம்மாவும், பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்க, இங்கே பாரு இந்த ஆதாரத்தை பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது, என்ன உங்கள் மருமக ரோகிணியாச்சே, மனோஜோட மனைவி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் மனோஜோட மனைவி தான். ஆனால் ஏற்கனவே கல்யாணமான உண்மையை இந்த ரோகிணி மறைச்சிருக்கா. இந்த கிரிஷ் ரோகிணியோட பையனா. இப்பதான் அந்த வீட்டுக்கு போனப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, அப்ப இங்க இருக்கிறவங்க ரோகிணியோட அம்மாவான்னு கேட்கும்போது, ஆமா அவங்க எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு என்கிட்ட பேசாமையே இருந்துட்டாங்க. அவங்கள பார்க்க தான் போனேன். ஆனா என்னை பார்த்த உடனே ரொம்ப பேரதிர்ச்சியோட திரு திருன்னு முழிச்சாங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், எந்த உண்மையும் எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் ரோகிணியை பத்தின உண்மையை அவங்க சொல்ல விரும்பல. ஆனாலும் நான் சும்மா விடுவேனா? எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்போ தான் இந்த ஆதாரம் கிடச்சிது. இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு விஜயா ஞாபகம் வந்தது. கொஞ்சம் கூட யோசிக்காம மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு நினச்சி இப்படி இந்த ரோகிணிக்கு கல்யாணமான உண்மையை தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டா. இப்போ இந்த விஜயா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் தெரியும் இந்த உண்மை விஜயாவுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதான்னு. என்னதான் இருந்தாலும் மீனா மாதிரி இந்த ரோகிணியால் வரவே முடியாது. எப்போ பார்த்தாலும் இந்த ரோகிணி பொய் தான் சொல்கிறா. மீனா பொறுப்பான மருமக. ஆனால் இந்த மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு விஜயா ரொம்ப அடம் பிடிக்கிறா. தப்பு செய்கிற ரோகிணியை முன்னாடி விஜயா எவ்வளோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா தெரியுமா? இப்போ கூட ரோகிணி என்னால் தான் அந்த வீட்டில் மருமகளாகவே இருக்கா. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த பெரிய உண்மையை மறைச்சிருக்கா. இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன். நான் உடனே அண்ணாமலையை பார்க்க கிளம்புறேன்னு சொல்ல, பாட்டி நீங்கள் தனியாக போகிறீங்க, உங்கள் பேரை முத்துவை வர வைக்க வேண்டியதானேன்னு சொல்லும்போது, ஏற்கனவே முத்து ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கான். இந்த மனோஜும் விஜயாவும் பேசுகிற பேச்சால் முத்து சரியாக சவாரிக்கு கூட போக முடியாமல், அது மட்டுமா இந்த கிறிஷோட அம்மா ரோகிணி தன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு கிறிஷை அங்கே தங்கி படிக்கிற ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கா. கிறிஷோட அம்மா யாருன்னு தெரியாமல் முத்துவும் மீனாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் அவங்களுக்கே இதெல்லாம் இந்த உண்மையை நான் சொல்ல போகிறேன். நான் தனியாகவே போயிடுவேன். என் பேரை முத்து மீனாவை பார்க்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட பாட்டி இங்கே அண்ணாமலை வீட்டுக்கு கிளம்பி வராங்க. கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த பையனோட அப்பா கிட்ட முத்துவும் மீனாவும் பேசுகிறதுக்காக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷை எப்படியாவது நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பாட்டி வந்து நிற்கிறாங்க. உடனே மீனாவும், பாட்டி நீங்களா? நீங்கள் ஃபோனில் பேசுனீங்க ஆனால் வரதா சொல்லலையே பாட்டி, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க. உடனே முத்துவும், ஆமாம் பாட்டி தனியாக வந்தீங்க, ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன்ல உங்களை கூப்பிட்டு வரதுக்குன்னு சொல்ல, ஏன் முத்து உண்மையாகவே என் மேலே உனக்கு அக்கறை இருந்தால் நீ என்னை பார்க்க வந்திருக்க மாட்ட மீனாவை கூப்பிட்டுட்டு. நீங்கள் யாரும் அந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க. என் மேலே யாருக்கும் உண்மையான பாசமே இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்கிறேன்ல, நீங்கள் எல்லாரும் வருவீங்க நான் காத்துட்ருக்கேன். இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க பாட்டி இந்த காஃபியெல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை பாட்டி வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யார் உனக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்க, அத்தை உங்கள் மாமியார் வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏன் மாமியாரா? இப்போ எதுக்கு வந்தாங்க? வரேன்னு கூட சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்பவே பதட்டமா, அத்தை வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? எப்படி வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து விஜயா, என்னது எதுக்கு வந்தீங்களா? இது என் பையனோட வீடு. என் பையன் அண்ணாமலையை பார்க்க எப்போ வேணாலும் வருவேன். நீ என்ன இப்படி கேள்வி கேட்டுட்ருக்க? சரி, மீனா பொறுப்பாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளியிலையும் கிளம்பிட்டா. ஆனால் மற்ற மருமக யாரும் தன்னுடைய ரூம்லேருந்து இன்னும் வெளியிலேயே வரலையா? அவங்கெல்லாம் எப்போ தான் எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை, அவங்கெல்லாம் நிறைய வேலை பார்க்குறாங்கல்ல, அதனால தான் கொஞ்சம் டயர்டாக ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்ல, அப்போ மீனா வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பூ கொடுக்கறது டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு எதையும் செய்யாமல் இருக்காளா என்ன? நீ சரியில்லை விஜயா, அதனால தான் மீனா மட்டும்தான் எல்லாம் பொறுப்பையும் எடுத்து செய்யணும்னு நினைக்கிற, அப்படி தானே அப்படின்னு பாட்டி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை நீங்கள் வந்த உடனே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன செய்ய? நீ ஒவ்வொருத்தருக்கும் நல்லது செஞ்சுருந்தா பரவாயில்ல, வந்த உடனே உன்னை பாராட்டி பேசலாம். உன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஏன் என் பையன் அண்ணாமலையை கூட பார்க்க வராமல் கஷ்டப்பட்டிருக்கேனே, அதனால தான். சரி, உன் மருமக எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி சீக்கிரமாக வெளியில் வா, அப்புறம் ஸ்ருதி நீ வாமா அப்படின்னு மெதுவாக ஸ்ருதிக்கிட்ட மட்டும் கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க. அங்கே வந்து ரோகிணி, பாட்டி எதுக்கு மனோஜ் வந்திருக்காங்க, திடீர்னு வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, தெரியல, ஆனால் பாட்டி வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்ல, ஆமாம் உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும், என்னையும் விஜய் ஆண்டியவும் தான் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க உன் பாட்டி அப்படின்னு ரோகிணி அங்கே வந்து நிற்கிறாங்க. என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க,
இந்த வீட்டு மருமக ரோகிணி ரொம்ப நல்லா இருக்கியாமான்னு கேட்குறாங்க. நான் நல்லா தான் பாட்டி இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை விஜயாவால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லன்னு கேட்குறாங்க. இல்லை யாராலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, விஜயாண்டி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே மீனாவும் எல்லாருக்கும் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போக, உடனே அண்ணாமலையும் என்னம்மா திடீர்னு வந்திருக்கிறீங்க, வேறு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்கும்போது, பிரச்சனை தான் அண்ணாமலை, பெரிய பிரச்சனை தான். இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், வேறு வழி தெரியல, அதான் யார்கிட்டேயும் சொல்லாமல் வந்துட்டேன். நான் வந்த உடனே நீங்கள் எல்லாரும் பேரதிர்ச்சியோடு தான் நிற்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டி பேச ஆரம்பிக்க, உடனே முத்துவும் பாட்டி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நீங்கள் வாங்க பாட்டி முதல்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, இல்லை முத்து, நான் வந்த உடனே விஜயா நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா, அதுக்கு முதல்ல நான் பதில் சொல்ல வேண்டாமா? காரணமாக தான் விஜயா வந்திருக்கேன், உனக்கு தெரியாத உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, என்னத்த உண்மையை கண்டுபிடிச்சேன்னா சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி எந்த உண்மையை கண்டுபிடிச்சிங்க, எங்களுக்கு தெரியாத உண்மை உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு தானே இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணமே ஆயிருக்காதே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க, இந்த ரோகிணியை பற்றியா அப்படின்னு விஜயா கேட்க, மீனாவும் முத்துவும் என்ன நடக்குது பாட்டி ஒன்றும் புரியலையேன்னு சொல்லும்போது, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி, நான் நேற்று தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அது மட்டும் இல்லை ரோகிணி, உன் அம்மா ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல, என்னது ரோகிணிக்கு அம்மாவா அப்படின்னு விஜயா பார்க்குறாங்க. என்ன விஜயா இதுக்கே பேரதிர்ச்சியோட பார்க்குற, இன்னும் நிறையா உண்மையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, ரோகிணி உனக்கு அம்மா இருக்காங்களா, எனக்குன்னு யாருமே இல்லை, நீங்கள் தான் ஆண்டி என்னுடைய அம்மானு சொல்வ, இங்கே என் மாமியார் என்னென்னவோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போல், நீங்கள் சரியாக கவனிக்காமல் வேறு யாரையோ நினச்சி என்னை பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சொன்னது எல்லாமே உண்மை, எனக்கு யாருமே இல்லை பாட்டி, அப்படி இருந்திருந்தா இங்கே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ண வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசும்போது, நீ தான் யாரையும் இங்கே வர வைக்க மாட்டியே, ஏன் உன் பையன் கிறிஷ் இங்கேயே இருக்கும்போது கூட அவனை பார்க்காம அவனால் உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உன் பையன் கிறிஷுக்கு அங்கே நீ ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறமா வந்த பிரச்சனையை கூட கண்டுக்காம தானே இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் மீனாவும் பாட்டி என்ன சொல்ல வரீங்க, ரோகிணி கிறிஷோட அம்மாவா அப்படின்னு கேட்க, இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு, நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன்னு பாட்டி ஒவ்வொன்றா மெதுவாக சொல்ல ஆரம்பிக்க, ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. பாட்டி என்ன பாட்டின்னு ரோகிணி கேள்வி கேட்க, இதுக்கு மேலே நீ பேசாத, நீ விஜயாவோட மருமக, விஜயா இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளாக கூப்பிட்டு வந்தா, அதனால நான் அமைதியாக இருக்கேன், இதே மாதிரி விஜயா என்னை ஏமாத்திருந்தா விஜயாவை நான் வெளுத்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு பாட்டி ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. உடனே மனோஜும், என்ன ரோகிணி பாட்டி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க, நீ அமைதியாக இருக்க, உனக்கு அம்மா இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வந்த கிறிஷ் உன் பையனா அப்படின்னு பாட்டி வீட்டுக்கு வந்த உடனே உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்ன அமைதியாக இருக்க, தலை குனிஞ்சிக்கிட்டே நிற்கிற, பதில் பேச மாட்டியா ரோகிணி, அங்கே ரூமில் எங்கள் அம்மாவை பற்றி என்னெல்லாம் பேசுவ, நீ எப்பயுமே உங்கள் அம்மா பேச்சை தான் கேட்பேன்னு என்னை திட்டிக்கிட்டே இருப்பியே, இப்போ மட்டும் அமைதியாக இருக்கா பாருங்கம்மா அந்த ரோகிணின்னு சொல்லும்போது, பாட்டி சொல்கிறாங்க, என்ன ரோகிணி நீ பதில் பேச மாட்ட, அப்போ நான் சொல்கிறது எல்லாமே பொய் தானே, நான் தேவையில்லாமல் உன்னை பிரச்சனையில் மாட்டி விடணுன்றதுக்காக அங்கேருந்து பொய் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு நீ எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, இல்லை பாட்டி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லும்போது, தாங்கிட்ட இருந்த ஆதாரத்தை மீனா முத்துக்கிட்ட காமிக்கிறாங்க. உடனே மீனாவும், ரோகிணி அப்போ இவங்க உங்கள் அம்மாவா, ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ உங்கள் அம்மா சொல்லாமே போனதுக்கு காரணம் கூட நீங்கள் தானான்னு கேட்க, இல்லை மீனா நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொருத்தரும் பாட்டி கொண்டு வந்த ஆதாரத்தை பார்க்குறாங்க. இப்போ இங்கே ரோகிணியோட அம்மா ரொம்ப முடியாமல் தான் இருக்காங்க, அவங்கள தான் பார்க்க போயிருந்தேன், அவங்க தங்கச்சி தான் அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது வரதுன்னு இந்த ரோகிணி தன்னுடைய அம்மாவையே கண்டுக்காம தான் இருக்கா, அப்புறம் எப்படி தன்னுடைய அம்மாவால் உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரோகிணி நினைக்கிற மாதிரியே தன்னுடைய பையன் கிறிஷாலையும் உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ரோகிணி நினச்சிட்ருக்கா, அதனால தான் கிறிஷை பார்க்க போகாமல் கிறிஷுக்கு பிரச்சனை வரதை கூட கவனிக்காமல் நீ உன் வேலையை பார்த்துட்ருக்க, சொல்லப்போனால் உனக்கு உங்கள் அம்மா மேலேயும் அக்கறை இல்லை, உன் பையன் மேலேயும் அக்கறை இல்லை, உன்னையும் பார்க்க முடியாமல் கிறிஷையும் பார்க்க முடியாமல் நீ இப்படிலாம் செய்கிறதுனால உங்கள் அம்மா அதையே நினச்சி ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அவங்கள நான் கூட பார்த்தேன், ஆனால் நீ ஃபோன் பண்ணி பேசலல்ல, சொல்லப்போனால் நீ உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல மகளாகவும் இல்லை, கிறிஷுக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும்னு மட்டும் நினைக்கிற, நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை, விஜயா என்ன பார்த்துட்டு அமைதியாக இருக்க, இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்ல,
எதுக்குடி இப்படி உண்மையெல்லாம் மறைச்சேன்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, நான் உண்மையை மறைக்கணும்னு நினைக்கல. ஆனாலும் இங்கே மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான்னு சொல்ல, மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ உண்மையெல்லாம் சொல்லியிருக்கணும், பொய் சொல்லியிருக்க கூடாதே. இங்கே கிறிஷை நீ பார்த்துக்கலனாலும் முத்துவும் மீனாவும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. கிறிஷை தன்னுடைய அம்மா வீட்டில் தங்க வச்சு கிறிஷுக்கு வந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு முத்துவும் மீனாவும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஒன்றும் தெரியாத மாதிரின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை பாட்டி, மனோஜ் கூட சந்தோஷமா வாழணும்னு நினச்சேன். ஆனால் விஜயாத்த பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே கவனித்தேன். இங்கே மனோஜுக்கு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், நல்ல பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம நினச்சது நடக்காதோ அப்படின்னு நினச்சி தான் நான் பொய் சொல்லிட்டேன். அதே மாதிரி கிறிஷ் என் பையன்றதையும் நான் மறைச்சிட்டேன். ஏற்கனவே கல்யாணமான உண்மையும் நான் சொல்லாமவே இருந்துட்டேன்னு சொல்கிறாங்க. பாத்தியா மனோஜ், இந்த ரோகிணி நம்ம எல்லாரையும் திட்டம் போட்டு தான் ஏமாத்திருக்கா. விஜயா ஏற்கனவே பணம் தான் முக்கியம்னு நினைப்பா. அதெல்லாம் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கா பாரு. இந்த ரோகிணியை நம்பி மறுபடியும் மன்னிச்சு இந்த வீட்டுக்கு நான் வர வச்சது எல்லாமே என் தப்பு தான் அண்ணாமலை. யாரையும் நம்பவே கூடாதுன்னு மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, ஆமாம்மா நல்ல வேலை நீங்கள் அவங்கள பார்க்க போனீங்க, உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல, இல்லை எனக்கு நேற்றே அவங்க எங்கள் வீட்டில் வந்து பேசும்போது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. யாருன்னு பார்க்கணும், உண்மையாகவே அவங்க ரோகிணியை பற்றிலாம் சொன்னாங்க, கிறிஷை பற்றியும் பேசினாங்க. நம்ம வீட்டில் உள்ள ரோகிணி தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் அவங்கள பார்க்க போனேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது கிறிஷோட பாட்டி ரோகிணியோட அம்மானு. உடனே கிறிஷோட பாட்டி கூட எனக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு என்கிட்ட சரியாக எதையுமே பேசலை. அப்போ தான் இங்கே ரோகிணிக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இந்த ஆதாரம் கிடச்சிது. ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொன்ன உடனே மனோஜும் விஜயாவும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. அந்த சமயம் ரோகிணி யோசிக்கிறாங்க, ஏற்கனவே நம்ம தப்பு செஞ்சோம். அப்பா கூட விஜயாத்தையும் நம்மளை மன்னிக்கல, மனோஜும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஆனால் பாட்டி மூலமாக தான் இந்த வீட்டுக்கு நம்ம மறுபடியும் வர முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனையை பாட்டி தானே எல்லாருக்கும் உண்மையை சொன்னாங்க, பாட்டியே சமாளிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி, பாட்டி என்ன நீங்கள் தான் பாட்டி மன்னிக்கணும், முதல்ல நான் தான் நிறைய தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க. நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், எனக்காக நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க பாட்டின்னு பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ரோகிணி நின்று அழுதுட்ருக்காங்க. உடனே பாட்டி மெதுவாக எந்திரிச்சு ரோகிணியை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ அழுது என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் போனா போதுன்னு உனக்காக மறுபடியும் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சியா? நான் எவ்வளோ கோவத்தில் இங்கே கிளம்பி வந்தேன்னு உனக்கு தெரியுமா? இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருந்ததுனால என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் இந்த பிரச்சனையை பெருசாக்க மாட்டேன், உன்னை மன்னிச்சிருவேன்னு நினச்சியா? இந்த ஆதாரம் கிடைச்ச உடனே இவ்வளோ சீக்கிரமாக இங்கே கிளம்பி வந்திருக்கேன்னா உன் மேலே நான் எவ்வளோ கோவமாக இருப்பேன். இப்போயும் உன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு குறையவே இல்லை. சொல்லப்போனால் உன்னை சும்மா விடக்கூடாது. நீ செஞ்ச தப்பெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லணும், உன்னை மாட்டி விடணும் தான் எனக்கு தோணுது. ஆனாலும் நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே மன்னிப்பு கேட்குற மாதிரி நடித்து ஏமாத்தினேன், அவ்வளவுதானு ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. இப்போ நான் சொல்கிறத கேளு. இங்கே மனோஜ் கூட வாழணுன்ற எண்ணம் இல்லாமல் முதல்ல கிறிஷ் உன் பையன்ற உண்மையை ஒத்துக்கிட்டு கிறிஷை போய் பார்த்துக்கிற வழியை பாரு. கிறிஷ் எவ்வளோ கஷ்டப்படுறான். நீ தானே கிறிஷோட அம்மா. அவனை பக்கத்துலேயே இருந்து கவனிச்சிக்காம பார்த்துக்காம உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற, அசிங்கமா இல்லை உனக்கு? இப்போ மன்னிப்பு கேட்குறியே, மனசு மாறியா மன்னிப்பு கேட்குற? நீ ஏமாத்துறன்னு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ எப்போ எப்படி பேசுவ, எப்போல்லாம் ஏமாத்துவேன்னு உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இப்போவே இங்கேருந்து கிளம்பு. இதுதான் என்னுடைய முடிவு. உன் பையன் கிறிஷை தான் நீ பார்த்துக்கணும். இதுக்கு மேலே இந்த வீட்டில் மருமகன்ற உரிமையோடு நீ இருக்கவே கூடாதுன்னு பாட்டி கோவமாக தன்னுடைய முடிவை சொல்ல, பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாட்டியோட மனசை மாற்றினா இங்கேயே இருந்துடலான்னு பார்த்தா பாட்டி என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. பாட்டி வந்ததுக்கப்புறமா ஆதாரத்தோட ரோகிணியை பற்றின உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சது மட்டும் இல்லாமல் ரோகிணி இனி கிறிஷை தான் பார்த்துக்கணும். மீனாவும் முத்துவும் இவ்வளோ அக்கறையாக கிறிஷை பார்த்துக்கும் போது இங்கே கிறிஷோட அம்மா ரோகிணி தானே. அப்போ இனி ரோகிணி அந்த பொறுப்பை தான் எடுத்துக்கிட்டு கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இந்த வீட்டில் ரோகிணி இருக்கவே கூடாது. இப்படியெல்லாம் சொன்னாதான் கிறிஷோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், ரோகிணியும் கிறிஷை பார்த்துப்பா அப்படின்னு பாட்டி கிறிஷோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கிறிஷோட வாழ்க்கைக்காக பாட்டி இப்படி ஒரு முடிவெடுத்ததால் இனி என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி. ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்தின உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்ததால் ரோகிணி மேலே அண்ணாமலை ரொம்பவே கோவமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விஜயாவும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. விஜயா மனோஜ் பேசுகிற பேச்சை சமாளிக்க முடியாமல் என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி.